ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா உங்களோட சோப் வைரஸை கில் பண்ணுறதும் ஃபான் சார்ஜ் ஆகுறதும் கெமிஸ்ட்ரி தானே? அது மாதிரி தான் ஃபயர் ஒர்க்ஸில் கலர் வர்றதும் பர்ஃப்யூம் அடிக்கும்போது அந்த ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆகுறதும் கெமிஸ்ட்ரி தான். ஸோ கெமிஸ்ட்ரி இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். ஸோ வி கேன் சிம்ப்ளி சே தட் கெமிஸ்ட்ரி இஸ் த போஸ். ஸோ கெமிஸ்ட்ரி நாம் இன்றைக்கி அன்கவர் பண்ண போகிறது சர்ப்ரைசிங் கெமிஸ்ட்ரி அரவுண்ட் அஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கிருந்து ஃப்யூச்சர் அப்டேட்ஸும் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ் ஃபார் ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகே, ஸோ இது இந்த வாட்டி Xylemத்தில் இருந்து 500க்கு மேலே எடுத்த நீட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீட் டாப்பர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரினா என்ன? கெமிஸ்ட்ரினா எல்லாருக்கும் என்ன புக்கில் படிக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் கெமிஸ்ட்ரி. ஆக்சுவலி அது மட்டுமா கெமிஸ்ட்ரினா? இல்லை, கெமிஸ்ட்ரி இஸ் எவ்ரிவேர்னு சொல்லலாம். ஓகே, கெமிஸ்ட்ரி இஸ் எவ்ரிவேர். ஸோ ரோ ஃபுட் நம்மளோட குக் பண்ணி டேஸ்டி மீல் ஆகிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்லலாம். அண்ட் வாட்டர் க்ளீனாக இருக்கிறது ஒரு கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்னு சொல்லலாம். அண்ட் பவர் ஆஃப் வெஹிக்கிள். ஓகே, ஸோ அது டீசல் ஆனாலும் சரி, பெட்ரோல் ஆனாலும் சரி, என்ன எலக்ட்ரிசிட்டி ஆனாலும் சரி, அதுக்கு பிஹைண்டாக என்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. ஓகே, அண்ட் ஃப்ரூட்ஸ் ரைப்பன் ஆகுறதுல அதுவும் கெமிஸ்ட்ரி தான். மெட்டல் ரஸ்ட் ஆகுறதுல அதுவும் கெமிஸ்ட்ரி தான். மெடிசன் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை நோய் இருந்தால் நம்ம மெடிசன் சாப்பிடும்ல, ஸோ அப்போ என்ன அது ஹீலாக மாறும், அதுவும் கெமிஸ்ட்ரி தாடா. ஸோ கெமிஸ்ட்ரி இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். ஓகே, ஸோ எவ்ரிடே லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஹிடன் கெமிஸ்ட்ரிஸ். ஓகே, ஸோ அந்த ஹிடன் கெமிஸ்ட்ரி தான் நாம் இன்றைக்கி அன்கவர் பண்ண போகிறது. ஓகே, ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் photosynthesis. ஃபோட்டோசிந்தசிஸா மேம்? ஃபோட்டோசிந்தசிஸ் பயாலஜி டாபிக் எப்படி கெமிஸ்ட்ரியில் வரும்? ஆக்சுவலி கெமிஸ்ட்ரி அந்த ஃபோட்டோசிந்தசிஸோட டெப்தே கெமிஸ்ட்ரி தாடா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ்னால் பிளான்ட்டோட ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். அங்கே எப்படி கெமிஸ்ட்ரி வரும்? அங்கேயும் கெமிஸ்ட்ரி தான். ஸோ அங்கே இருக்கிற இந்த பிளான்ட்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் சன்லைட் யூஸ் பண்ணிட்டு தான் குளுக்கோஸும் ஆக்சிஜனும் ப்ரொடியூஸ் பண்ணும். அங்கே என்ன நடக்குது? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ இது என்ன? இது கெமிஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் டீ. எஸ், கெமிஸ்ட்ரி ஆஃப் டீ. ஸோ நம்ம டெய்லி டீ குடிக்குதில்ல, ஸோ அதில் கெமிஸ்ட்ரி இருக்கிறது தான் நம்பவே முடியலைல்ல. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குது. எக்ஸ்ட்ராக்ஷன், டிசொல்யூஷன், டிஃப்யூஷன் அண்ட் எமல்சிஃபிகேஷன். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன்னா நம்மளோட சாலிட் டீ லீவ்ஸ் இருக்கும்ல, சாலிட் டீ டஸ்ட். ஸோ அதில் என்ன கஃபீன் இருக்கும், டேனர் இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வாட்டரில் வர்றது மெத்தட், அந்த ப்ரோசஸ் தான் எக்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ அந்த ப்ரோசஸ் தான் எக்ஸ்ட்ராக்ஷன். டிசொல்யூஷன்னா அந்த மாலிக்யூல் வாட்டரில் டிசால்வ் ஆகிற ப்ரோசஸ் தான் டிசொல்யூஷன். அண்ட் டிஃப்யூஷன், ஸோ எங்கே பார்த்தாலும் அந்த மாலிக்யூல் கன்சிஸ்டண்டாக யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ அதுதான் டிஃப்யூஷன். அண்ட் எமல்சிஃபிகேஷன் எப்போ வரும்னா, ஸோ மில்க் மிக்ஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ மில்க் மிக்ஸ் பண்ணும்போது வர்றது தான் எமல்சிஃபிகேஷன். ஸோ அந்த மில்க் ட்ராப்லெட்ஸும் வாட்டரும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு ட்ராப்லெட் மாதிரி, ஒரு எமல்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஏன்னா மில்கில் ஆயில் இருக்குது, ஸோ வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது ஒரு எமல்ஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுதான் எமல்சிஃபிகேஷன். ஸோ ஒரு டீயில் இவ்வளோ கெமிஸ்ட்ரியா? எஸ், இவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்குது ஒரு டீயில். ஸோ நீங்கள் டெய்லி ஒரு டீ மேக் பண்ணும்போது இவ்வளோ கெமிக்கல் ப்ரோசஸஸ் நடக்குது. ஒரு லேப் தான் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிரெட் டாஸ்ட் ஆகுறது. இங்கேயும் கெமிஸ்ட்ரியா? சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல. ஓகே, ஸோ இது எப்படின்னா, அந்த பிரெட்டில் அமினோ ஆசிடும் ரெடியூசிங் சுகரும் இருக்குது. ஸோ அந்த பிரெட் ஹீட் பண்ணும்போது இந்த அமினோ ஆசிடும் இந்த ரெடியூசிங் சுகரும் ரியாக்ட் பண்ணிட்டு தான் அங்கே ஒரு ப்ரௌன் கிறிஸ்பி லேயர் ஃபார்ம் ஆகும்ல. ப்ரௌன் கிறிஸ்பி லேயருக்கு ரீசெண்டாக
என்ன இந்த அமினோ ஆசிட் அண்ட் ரெடியூசிங் சுகர் அந்த ஹீட்டோட ப்ரெசன்ஸில் ரியாக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் என்ன டாஸ்டிங் பிரெட். ஓகே, ஸோ Maillard reaction. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மில்க் டு கர்ட். மில்க் டு கர்ட் எல்லாத்துக்குமே தெரியும்ல. ஸோ மில்க் என்ன கேர்டாக மாறுது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன நடக்குது, ஃபர்மெண்டேஷன் தான் நடக்குது. ஓகே, இங்கே நடக்கிற ப்ரோசஸ் தான் ஃபர்மெண்டேஷன் ப்ரோசஸ். ஸோ இந்த இதுக்கு ரீசன் என்னன்னா யார், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஓகே, கர்டில் யார் இருக்குது, லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஸோ மில்கில் யார் இருக்குது, மில்கில் லாக்டோஸ் இருக்குது. ஸோ இந்த லாக்டோஸ் என்ன லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாவாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, இன்டூ லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஓகே, ஸோ லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ப்ரோசஸாக இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஸோ அதுதான் என்ன அப்போது கேர்டாக மாறும். ஓகே, ஸோ அந்த கேர்டாக மாறும்போது என்ன கொஞ்சம் திக் ஃபார்மேட்டில் அந்த கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகும். மில்க் அண்ட் கேர்டோட கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, ஒரு ஒரு திக் கன்சிஸ்டன்சி தான் என்ன கேர்டுக்கு இருக்குது. ஸோ அண்ட் இட் டு coagulate அண்ட் திக்கன் த formation the curd. ஓகே, ஸோ என்ன மில்கில் இருக்கிற ப்ரோட்டீன் டு coagulate அண்ட் அந்த மில்க் கொஞ்சம் திக்காக மாறதுக்கு ரீசன் அதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரோசஸ் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஸோ சோப்பில் நம்ம நார்மலி என்ன டிட்டர்ஜெண்ட் டிட்டர்ஜெண்ட் யூஸ் பண்ணும்ல என்ன துணி துவைக்கிறதுக்கெல்லாம். ஸோ அது எப்படின்னா துணியில் என்ன இருக்கும், க்ளோத்தில் ஆயில் ட்ராப்ஸ் இருக்கும். ஓகே, ஆயில் ட்ராப்ஸ் இருக்கும். ஆயில் ட்ராப்ஸ்னால் வாட்டர் ஹீட்டிங் மாலிக்யூலில் ஆயில் ட்ராப்ஸ் ஒப்வியஸ்லி வாட்டர் ஹீட்டிங் மாலிக்யூல். ஸோ அதுக்கு எப்படி சொல்லலாம், ஹைட்ரோஃபோபிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஆயில் ட்ராப் எப்படி ஹைட்ரோஃபோபிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்மளோட சோப்பில் 2 பார்ட் இருக்குது. ஓகே, இது சோப்பில் ஹெட் பார்ட் அண்ட் டெயில் பார்ட். ஸோ இந்த டெயில் பார்ட்னா ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லலாம். இந்த டெயில் பார்ட் இஸ் ஹைட்ரோஃபோபிக். ஓகே, ஹைட்ரோஃபோபிக்னா என்ன, வாட்டர் ஹீட்டிங் பார்ட். ஓகே, வாட்டர் ஹீட்டிங் பார்ட். பட் இந்த ஹெட் பார்ட் என்ன, வாட்டர் லவ்விங் பார்ட். தட் இஸ் ஹைட்ரோஃபிலிக். ஸோ அந்த ஹெட் பார்ட் ஹைட்ரோஃபிலிக் அண்ட் அந்த டெயில் பார்ட் என்ன ஹைட்ரோஃபோபிக். ஸோ இந்த டெயில் பார்ட் ஹைட்ரோஃபோபிக் லவ் ஹைட்ரோஃபோபிக் பார்ட். ஸோ இந்த ஆயில் ட்ராப்பும் ஹைட்ரோஃபோபிக் தான். ஸோ அப்போது இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட் இந்த ஆயில் ட்ராப்பை அட்டாச் பண்ணும். ஓகே, இது ஹைட்ரோஃபிலிக். அப்போது என்ன இட்ஸ் லவ் டுவர்ட்ஸ் வாட்டர். ஸோ என்ன இப்படி ஒரு மிசல்லே ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஒரு மிசல்லே ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய இந்த மாலிக்யூல்ஸ் வந்து அட்டாச் ஆகும். ஓகே, சோப் வந்து இப்படி அட்டாச் ஆகும் அண்ட் இங்கே இருக்கிற என்ன ஆயில் ட்ராப்பை அங்கேருந்து அந்த க்ளோத்லேருந்து புல் அவுட் பண்ணும். ஓகே, புல் அவுட் பண்ணும். ஸோ ரொம்ப தடவை வாஷ் பண்ணும்போது அண்ட் ஃபஸ்ட்டு சோப்பு வச்சு வாஷ் பண்ணும், அதுக்கு பிறகு என்ன வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணும்ல. ஸோ அப்போது என்ன இங்கேருந்து இந்த ஆயில் ட்ராப் ரிமூவ் ஆகிடும். ஓகே, இங்கேருந்து இந்த ஆயில் ட்ராப் ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாலிக்யூல் ஓகே இந்த இப்படி இருக்கிற ஆயில் ட்ராப் வித் திஸ் சோப் மாலிக்யூல் தான் என்ன மிசல்லேன்னு சொல்லலாம். ஓகே, என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு மிசல்லே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மிசல்ல ஆக்ஷன்னால தான் என்ன நம்மளோட க்ளோத் க்ளீனாக இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த சோப் ஆக்ஷன் ஆஃப் சோப்பும் கெமிஸ்ட்ரி தான். ஓகே, ஸோ எவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்குல்ல டெய்லி லைஃப்பில். எஸ், டெய்லி லைஃப்பில் லாட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிக்கல் ப்ரோசஸஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரீத்திங் வரைக்கும் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். நம்ப முடியுதா, ப்ரீத்திங் கெமிக்கல் ரியாக்ஷனா? எஸ், ப்ரீத்திங் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் பண்ணும்போது ஓகே ஏதாச்சும் ப்ரோசஸ் பண்ணும்போது ஜஸ்ட் 1 செகண்ட் போஸ் பண்ணுங்க. ஓகே, 1 செகண்ட் போஸ் பண்ணிவிட்டு யோசிக்குங்க. ஓகே, ஜஸ்ட் திங்க். ஓகே, இது கெமிஸ்ட்ரியா, இதில் கெமிஸ்ட்ரி இருக்குமா அப்படி
திங்க் பண்ணுங்க. ஸோ அதோட லாஸ்ட் ஆன்சர் எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? ஸ்பாய்லர். ஓகே, இட்ஸ் அ ஸ்பாய்லர். அதில் கெமிஸ்ட்ரி இருக்கும். ஓகே, எல்லா ப்ராசஸ்லேயும் டெப்த்தாக பார்த்தா அதில் எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட், லைஃப்பில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ எஸ், ஸோ கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுல்ல? ஸோ எஸ், தென் இது நம்ம இந்த செஷன் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது புரிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ எஸ், இது இந்த வாட்டி சேலத்தில் இருந்து என்ன நீட் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வாட்டி மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ் சேலத்தில் இருந்து நீட் சூப்பராக கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க். ஸோ Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அதர் ஆன்லைன் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். அண்ட் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் ப்ளஸ் என்ன ஃப்யூச்சர் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ் ஃபார் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ ஐ ஹோப் this session is very useful for you. Thank you so much.